Hey dudes, welcome to our channel Vibing with JKM. இந்த vlogல நம்ம அரியலூர் டு சென்னை அன்ரிசர்வ்டில் அதுவும் ஒரு 3.5 மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து போக போகிறோம். அப்ராக்சிமேட்லி வந்து 240 கிலோமீட்டர்ஸ் வருது. 240 கிலோமீட்டர்ஸ் எப்படி 330 மினிட்ஸ்க்குள்ளே போக போகிறோம், அதுவும் 200 ருபீஸ் பட்ஜெட்குள்ளே எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து எந்த ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயின் டிக்கெட்டோட காஸ்ட் என்ன, எல்லாமே பற்றி நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அரியலூர் போகிறதுக்கு நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். அங்கேருந்து பஸ்ஸில் அரியலூர் போனதுக்கப்புறமேட்டு நம்ம அங்கே போய் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கிறது அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம அரியலூருக்கு வந்து பஸ் டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் ருபீஸ் வந்து 30 ருபீஸ் ஆகிருக்கு. இப்போ அரியலூர் ஜங்ஷன் போனதுக்கப்புறமேட்டு ட்ரெயின் டிக்கெட் ஃபேர் எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அரியலூர் டு சென்னை தாம்பரம் வந்துட்டு 110 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. நம்ம அன்ரிசர்வ்டில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம், ரிசர்வ்ட் கிடையாது. ஸோ ட்ரெயினோட நேம் வந்து வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். காலையில் 10 மணிக்கு அரியலூர்லேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரெயினுக்கு நம்ம போய் வெயிட் பண்ணலாம். ஸோ ஹே காய்ஸ், இப்போ வந்து ட்ரெயின் வந்துருச்சு. மணி 10:12 ஆகுது. நம்ம வந்து ட்ரெயினில் ஏறிட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்து 2 வகையான நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்கல. இங்கே வந்து செம்ம கூட்டமாக இருக்குது ட்ரெயின். ஸோ நம்ம வந்து வெளியில் ஸ்டெப்ஸ் கிட்ட நின்று தான் ட்ராவல் பண்ண போகிறோம். செகண்ட் நெகட்டிவ் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இங்கே வந்து செம்ம ரெயினுங்க. பயங்கரமாக ரெயினாக இருக்குது. நம்ம ரெயினில் வந்து தான் வெளியில் நின்று ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே, அது ஒரு ஜாலியாக தான் இருக்கும். பட் ஆனால் சளி பிடிக்காமல் இருந்தால் சரி தான். இங்கே நடுவில் ஜங்ஷனில் வந்துட்டு ஒரு இடத்துல நிறுத்துனாங்க. அந்த இடத்துல ஒரு பாட்டி வந்து கடலை விற்றுட்ருக்காங்க. ஆக்சுவலாக சூடாக வந்துட்டு கடலை சாப்பிட்றது, அதுவும் ரெயினில் சாப்பிட்றது அப்படிங்கிறது செம்ம ஹெவன்லி ஃபீலாக இருக்குது. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு சூடாக வந்துட்டு மலையில் ஏதாவது திங்ஸ் சாப்பிட பிடிக்கும், அதாவது டீ காஃபி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். இல்லை அப்படியே ஆப்போசிட்டாக, இல்லை நான் வந்து ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவேன், இல்லை சில்லாக ஏதாவது சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தீங்கன்னா அவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த கல்லை வந்து வெறும் 10 ரூபா தாங்க. 10 ரூபாய்க்கு இது வந்து நல்லாவே ஒர்த்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இதை விட கம்மியாக வச்சுட்டு சும்மா கப்பில் அங்கே இங்கேன்னு வச்சுட்டு அதை வந்து 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த பாட்டி வந்து இதை 10 ரூபாய்க்கு இந்த காலத்தில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு செமங்க. எனக்கு இது வந்து இந்த 10 ரூபாய்க்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ ஹே டியூட்ஸ், நம்ம இப்போ வந்து சென்னை தாம்பரம் ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து இப்போ எக்ஸாக்டாக 1:37 PM ஆகுது. ஆக்சுவலாக வந்துட்டு அப்ராக்சிமேட் 240 கிலோமீட்டர்ஸ். அந்த 240 கிலோமீட்டர்ஸை நம்ம வந்து 3 hours 25 minutesலேயே வந்து ரீச் ஆகிட்டோம். டோட்டலாக தஞ்சாவூர்லேருந்து சென்னை தாம்பரம் வர்றதுக்கு, அதுவும் அன்ரிசர்வ்டில் வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து 150 rupees தான் ஆயிருக்கு. 110 rupees வந்துட்டு இது ட்ரெயின் டிக்கெட் ஃபேர் வந்துச்சு. தென் 30 rupees வந்து அந்த பஸ் சார்ஜ் வந்துச்சு. இது இல்லாமல் 10 ரூபா கல்ல நம்ம சாப்பிட்டோம் இல்லையா, ஸோ அதுவும் சேர்த்து 150 rupees டோட்டலாக ஆயிருக்கு. யாராவது இப்போ வந்து சென்னைக்கு வந்து அர்ஜென்ட்டாக சீக்கிரமாக போகணும் தஞ்சாவூர்லேருந்து, பட் ஆனால் என்னால் வந்து 8 hours ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வந்துட்டு மேபி இந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி